ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட ஜிக்கு கூட ஒன் ஷாட். இது வந்து 2வது டைம் நான் ஒன் ஷாட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியலடா, உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு லைக் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம்ல. உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து இது பார்த்ததில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ண வேண்டாம், சரிங்களா? யாரையும் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டோரிக்கு நம்ம லைக் பண்ண முடியும். ஈவன் நானாக இருந்தாலும் அப்படி தான், சரிங்களா? சரிடா, அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இங்கே ஒரு காலேஜ் கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. ஒரு பையன் அந்த பக்கம் டெஸ்கில் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் எங்கேயோ பார்த்துட்டே இருக்கான். நீ எங்கடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பையன் கேட்குறாரு. ஏன் நான் எங்கே பார்க்குறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் இது கிளாஸு, கொஞ்சமாவது கிளாஸை கவனி அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளாஸ் வந்து கவனிச்சிட்ருக்காரு. இப்போ அந்த கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த ப்ரொஃபஸருமே கிளாஸை முடிச்சுட்டு சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில போயிடுறாரு. இந்த டைமில் இந்த பர்சன் மறுபடியும் அங்கே பார்க்குறாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பையன் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த பையன் டக்குன்னு ஐயை வந்து வின் பண்ணுறாரு. இவர் வின் பண்ணவும் அவர் கொஞ்சம் ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இங்கே அந்த பையன் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. சரி நீ கம்முனிடுடா, உன் ஆள் வந்துட்டு தேர்ட் இயரில் இருக்கான், அதனால் வந்துட்டு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு லக்கு, இங்கே பாரு என் ஆள் அங்கே உட்காந்துருக்கான், ஒரு சேம் கிளாஸ் தான், என்ன பக்கத்தில் உட்கார மாட்டான், அதனால் நான் இங்கேருந்து பார்த்து சைட் அடிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் வந்துட்டு பார்க்கணும், இல்லை அமைதியாக உட்காந்துக்கணும். எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் உடனே அப்படின்றாங்க. ஆமாம், நீ டிஸ்டர்ப் தான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரிடா, நான் எதுவுமே உனக்கு கேட்கல, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அதான் நடப்பேன், எனக்கு அழகு, நான் உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தரேன் அப்படின்றாங்க. உண்மையாகவே வாங்கி தரியான்னாங்க. வாங்கி தரேன்றாங்க. சரி சரி, அப்போ நீ என்ன பண்ணுங்க, நான் அந்த பக்கம் தரேன், அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. அது வேறு யாருமே இல்லை, அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு பையன் ஜங்குக், இன்னொரு பையன் டேயாங். அவங்க ரெண்டு ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எப்படின்னாக்கா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் விட்டு இருக்க கூட மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஆப்போசிட் அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் யாரும் நம்மளோட மூச்சு பேபி தான். அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. ஆமாம், ஜங்குக் வந்துட்டு ஜிமினை வந்துட்டு அப்பப்போ இப்படி தான் சைட் அடிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க நம்ம இது வரைக்கும் லவ் பண்ணுறவங்களாம் சொன்னதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரே கிளாஸில் தான் வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு இவங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸாக கூட இல்லை. அவர் வந்துட்டு வேற ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்காரு. அந்த பையன் பேர் வந்துட்டு யோங்ஜுன். அவரும் தான் ஃப்ரெண்டு. ஜிமினும் யோங்ஜுனும் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, ஒரே கிளாஸில் தான் இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பையன், ஒரு சீனியர் வந்து வராங்க. அப்புறம் வந்துட்டு கிளாஸ் ரூமில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டோட எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு ஹலோ ஜூனியர் அப்படின்றாங்க, ஹலோ சீனியர் அப்படின்னு இவங்க எல்லாருமே ஹலோ சொல்கிறாங்க. இது லைட்டாக வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோட ஏஞ்சி நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம காலேஜில் வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடப்போகுது தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம், கேள்விப்பட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து யாரெல்லாம் என்னென்னத்தில் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க அதை வந்து சொல்லுங்கள், ஏன்னா எல்லாருமே கலந்துக்கணும். நம்மளோட டேலண்ட்டை வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இது. அதனால் நம்ம காலேஜில் நடக்கிறது எல்லா காலேஜ் வந்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை வந்து நேம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம யோன்ஜின் என்ன சொல்கிறாரு, ஜிமின் நீ தான் டான்ஸை சூப்பராக ஆடுவேல, நீ வந்துட்டு ஒரு நேம் கொடு அப்படின்றாங்க. இல்லை யோன்ஜின், எனக்கு கொஞ்சமாக நர்வஸாக இருக்குடா, நான் வந்துட்டு சும்மா ஆடுறதா ஆடிடுவேன், ஸ்டேஜில் போய் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், நர்வஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உன்னோட டேலண்ட்டை எப்போ தான் நீ ப்ரூவ் பண்ணுவேன், தயவு செஞ்சு ஏஞ்சி கொடு, உன்னோட நேம் கொடு, நீ வந்து டான்ஸ் பண்ணு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குடான்னு சொல்கிறாங்க. நீ இப்படியே இருந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யோன்ஜின் எந்திரிச்சு என்ன பண்ணிடுறாருன்னா ஜிமினோட பேர் வந்து கொடுக்குறாரு. சீனியர் ஜிமின் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதை கேட்டு இந்த ஜங்குக்கு அங்கே வந்துட்டு பார்க்குறாரு. ஜிமினுமே லைட்டாக திரும்பி அப்படியே ஒரு சைடு கனால தான் பார்த்துட்ருக்காரு. பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இவரை வந்து பார்த்துட்டே இருக்காரு, என்ன டான்ஸ் பண்ண போகிறேனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வேறு யாரெல்லாம் இதெல்லாம் இருக்கீங்க கொடுங்க, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சரி டேயாங்கும் சரி ஸ்போர்ட்ஸில் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. அவங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். அதனால் அவங்க அந்த நேம் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்களோட நேம் வந்துட்டு அதில் தான் இருக்குது. சரி, இவங்க வந்துட்டு எல்லாருமே கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ கேன்டீனில் தான் காட்டுறாங்க. கிளாஸ்லாம் முடிச்சு லஞ்ச் டைமு. அப்போ ஜங்குக் கூட சாப்பிடாமலே உட்காந்துருக்காரு. டே கேட்குறாரு, ஏன் எதுவுமே சாப்பிடு அப்படின்றாங்க. பக்கத்தில் சுகா உட்காந்துருக்காரு. ஏன்னா டே அண்ட் சுகா வந்துட்டு கமிட்டடாக அதனால். அப்புறம் பக்கத்தில் நாம்ஜின்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேர் சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவங்க எல்லாம் ஒன்றா தான் படிக்கிறாங்க. பக்கத்தில் ஜேஹோப் கூட உட்காந்துருக்காரு. ஜேஹோப்புமே இந்த மாதிரி டான்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என்னை வந்து கொரியோகிராஃப்
அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் தான் ஜூனியர்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கு மட்டும் சாப்பிடாம அப்படி வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரு. ஏன் ஜங்குக்கு சாப்பிடு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவரோட மைண்ட் ஃபுல்லாமே ஜிமின் கிட்ட தான் இருக்குது. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்துட்டு நம்ம எதுவும் பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, நம்ம அப்படி பார்க்குறதோட சரி, அதோட நம்ம என்னென்ன போய் பேச முடியும், என்னென்ன அவன்கிட்ட கேட்க முடியும் அப்படின்ட்டு அவர் அப்படி விட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யோன்ஜுனும் ஜிமின் தான் ஃபுட் வாங்கிட்டு அவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டேபிள் வந்து போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ யோன்ஜுன் வந்துட்டு ஜிமின் கேட்குறாங்க, ஜிமின் நீ வந்து ஓகே தானே, நீ ரெடியாக இருக்கெல்லாம் பண்ணா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குடா. இல்லைடா, நம்ம ஜூனியர் நம்ம சீனியர் தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அதனால் நீ பயப்பட தேவையில்ல, நீ வந்துட்டு அவங்க நீ தான் ஏற்கனவே நல்லா பண்ணுவல, அதனால் வந்து ஈஸியாக நீ கற்றுக்கலாம். ஸோ நீ ஈஸியாக நல்லாவே டான்ஸ் பிக்கப் பண்ணிடுவ. அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்லாம் நீ வந்து பாரு, அந்த இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபேன்ஸ் கொடுத்து இருக்க போகிறாங்க மட்டும் பாரு. இது வரைக்கும் நான் தான் ஒன்று பார்த்துருக்கேன் நீ டான்ஸ் பண்ணி, இப்போ எல்லாருமே பார்க்க போகிறாங்க. அதுவும் வெளியில் காலேஜ் இருந்தாலும் வருவாங்களாம்மா, எல்லாருமே ஒன்று பார்ப்பாங்க, அவங்க நிறைய ஃபேன் கேர்ள் ஃபேன் பாய்ஸ்லாம் வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் யோன்ஜூன் அப்படின்றாங்க. நீ டான்ஸ் மட்டும் பண்ணு அப்படின்னு மட்டும் இவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக் அங்கேருந்து ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு தெரியும் ஜங்குக் தன்னை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அமைதியாகிடுறாரு. இப்பட்டே தான் ஜங்குக் கூட கிட்ட வந்துட்டு இயர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ அவங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏன் அப்படிங்க, அப்புறம் எதுக்கு குறுக்குன்னு பார்க்குற அப்படின்றாங்க, சாப்பிட்றா அப்படின்றாங்க. சரின்ட்டு அவருமே வந்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் போயிட்டு ஃபுட்பால் மேட்ச்சுமே அங்கே நடக்கும் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில். அதனால் இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அந்த அந்த நேம் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அந்த மாதிரி என்னடா சாங் இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே ஜேஹோப் தான் இருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு கோரியோகிராஃபராக இருக்காரு. அவர் வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு நீ என்ன டான்ஸ்ப்பா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்துட்டு நான் மாடர்ன் டான்ஸே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நல்லது தான், இங்கேயும் நிறைய பேர் மாடர்ன் டான்ஸ் பண்ணுறது தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு பேராக பண்ணுறாங்க, அதனால் உனக்கு ஒரு பேர் வந்து வேணுமே அப்படின்றாங்க. ஜிமினுக்கு இது கேட்டு இன்னும் ஷாக் ஆகிடுது, என்ன பேரா அப்படின்ட்டு. ஆமாம் பேர் தான், ஒன்று குரூப் டான்ஸாக பண்ணுவாங்க, இல்லை பேர் டான்ஸு, சோலோ கிடையாது இப்போ அப்படின்றாங்க. சரி சோலோனாலே கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், ஏதோ குரூப் டான்ஸ்னால் கூட நம்ம மிங்கிள் பண்ணிடலாமே அப்படின்னு தான் ஜிமின் யோசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் வந்து நீ வந்து பண்ணிக்காம ஜிமின், நான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி கொரியோகிராஃப் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேஹோப் சொல்கிறாரு. சரி ஓகே ஹயாங் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சீனியர் அப்படின்னா இல்லை நீ ஹயாங்கன்னு கூப்பிட்டுன்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு டான்ஸ் வந்து பண்ணி காட்டுறாரு. அது வந்து ஜேஹோப் ரொம்ப பிடிச்சிருக்கா, சூப்பராக பண்ணுற, இது இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, சரி உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே அப்படின்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு பர்சன் வராங்க. அவங்களுமே சீனியர் தான். அவங்க வந்துட்டு யாருன்னா வேறு யாரும் இல்லை, டேமின். இந்த ஒன் ஷாட்லலாம் எனக்கு பிடிச்ச பர்சன் தான் நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நீங்கள் அதனால் டேமினா காய் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்ட நேம் தான், அதுவும் பிடிஎஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு பிடிச்சவங்க. சரி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. அவங்க டேமின் தான் வராரு. டேமின் வந்துட்டு ஜேஹோப்கிட்ட வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. ஜேஹோப் இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் வந்து பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் ஜிமினுக்குமே பேர் இல்லைன்னு சொல்லும்போது, யார் ஜிமின் கேட்கும்போது இவர் தான் ஜிமின், இவருமே டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு, இந்த மாதிரி வந்து ஜூனியர் பையன் நம்மளோட ஜூனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஹலோ ஜிமின் அப்படின்ட்டு ஹேண்ட் ஷேக் கூட பண்ணுறாங்க. அவருமே ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர்லாம் கூப்பிடாதா ஹயாங்கனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவனோட டான்ஸ் நான் பார்த்தேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. அப்படியான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் சேம் ஹைட்டு, நீங்கள் 2 பேரும் பண்ணிங்கன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மியூசிக் சாங் மட்டும் போட்டுவிட்டு அவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாடுறாங்க. பார்க்குறாங்க, நிற்கிற மொத்த பேர் இவங்களாம் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குங்க 2 பேரோட பர்ஃபார்ம் அப்படின்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அங்கே தான் நம்ம யோன்ஜுனுமே இருந்திருப்பாரு. சொல்கிறாங்க, சூப்பராக இருக்கா ஜிம்னா, நீ தனியாக ஆடிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனாலும் நீ வந்து நர்வஸாகவே இருந்திருப்ப, உன்னை நர்வஸ்லேயே பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் இதாக இருந்திருக்கும்டா, இப்போ நீ அவர் கூட ஆடுற, அது ரொம்ப நல்லாயிருக்கு, அது 2 பேர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்கடா, நல்லாயிருக்கு பாரு, இது சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நல்லாயிருக்கு யோன்ஜுனுவா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அங்கே உள்ளவங்களும் பேசிக்கிறாங்க, இவங்க 2 பேர் சூப்பராக ஆடுறாங்க, நல்லாயிருக்கும் இவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கான சாங் கூட இன்னும் செலெக்ஷனே ஆகல, ஜஸ்ட் மியூசிக்கே இவ்வளோ சூப்பராக ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த பக்கம் அங்கே ஜங்குக்கு வந்துட்டு
ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறாரு. அதனால அவருடைய அந்த மைண்ட் பூராவுமே ஜிம்மின் கிட்ட தான் இருக்குது. அவன் டான்ஸ் பண்ண போகிறான், நான் என்ன டான்ஸ் பண்ணுவான், எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவர் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. ஆனாலும் அதை தாண்டி அவரால் எதுவும் சொல்ல முடியல. சரி, அவர் வந்துட்டு அவருடைய கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ல, அதனால் அவர் வந்து அந்த மேட்ச் விளையாடிட்டே இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க, கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு லைட்டாக கவனிச்சா போதும், இம்பார்ட்டன்ட் கிளாஸ்லாம் இப்போ எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரின்ட்டு எல்லாரும் அதுலேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகிடுறாங்க. இப்போ தான் ஜங்குக்கு ஜிமின் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு பல தஷம் இருக்குது. ஆனாலுமே அவர் பேச பயப்படுவார். அதுக்கூட ஒரு டேப்படவே போயிருப்பார், இவர் யூனிஜன் கூடயே இருப்பார். அதனால் அவங்க பேச கூட டைம் இருந்ததில்ல. இப்போ 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஒருத்தர். இருந்தாலும் அவங்களுடைய இதில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. இவங்க ஒரு டான்ஸ் பண்ணுறது, அவர் அங்கே மேட்ச் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த டேவும் வருது. ஏன்னா நான் இன்றைக்கி வந்துட்டு அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கான ஸ்டெப் தான், அந்த டே தான் வந்திருக்கு. இங்கே எல்லாம் ஆஃப்டர்நூனில் தான் மேட்ச் நடக்குது. ஏன்னா மேட்ச் வந்துட்டு மதிய டைமில் நடந்தால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் ஆஃப்டர்நூனில் தான் இதெல்லாம் நடக்குது. ஜிம்மின்னு போயிட்டு ஒரு ஃப்ரண்ட் லைனில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கு போயிட்டு பார்க்குறதுக்காக. அவங்க கிளாஸ்மேட்டு, ஏன்னா நம்ம டேயாங் ஜங்குக்குலாம் கிளாஸ்மேட்டு தானே இவங்களுக்கு. அதனால் இவங்க போயிட்டு அதுதான் பார்த்துட்டு கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜிம்மினை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நாளாக சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அவரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவருமே நல்லா விளையாடுறாங்க. இவங்களோட மேட்ச் தான் ஜெயிக்குது. இவங்க வின் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு ஆப்போனண்ட்டில் வேறு நிறைய பேர் விளையாடி இருப்பாங்க. அதர் காலேஜில் வந்து கூட அந்த மாதிரி விளையாடிருப்பாங்க. ஆனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு நைட்டு டைம் வந்துடுது. ஏன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்ன்றது நைட் டைமில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 7 o'clock 8 o'clock தான் இந்த இவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நடக்குது. எல்லா டான்ஸுமே முடிஞ்சிடுது. லாஸ்ட்டு தான் ஜெமின் அண்ட் டேமினோடது. இவங்க 2 பேரும் டான்ஸ்க்கு வரும்போது தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு போகலான்ற அளவுக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது, எல்லாருமே முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் இவங்களோட டான்ஸ் வந்துட்டு வருது. அது ஃபஸ்ட்டு 2 பேரும் சோலோவாக இல்லை 2 டைம் சோலோவாக பண்ணுவாங்க. அதாவது பேக் டான்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த டான்ஸ். எல்லாருமே வந்துட்டு போகலான்னு ரெடியானவங்க டக்குன்னு உட்காந்துறாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி ஜிமின். அங்கே டேமின் வந்துட்டு நல்லா அழகாக ஒரு பிளாக்கு, இவர் வந்துட்டு நல்ல ஒரு ஒயிட்டில் போட்டிருக்காரு. 2 பேருமே சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, இந்த அவங்களோட டான்ஸோட பர்ஃபார்மன்ஸு, 2 பேரோட ஹைட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அவங்க 2 பேரோட டான்ஸ் ஸ்டெப்ஸு எல்லாம் அவ்வளோ அழகாக பக்காவாக அந்த சாங்ட்டு எல்லாம் ரொம்ப கிளாப்ஸ் வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்லை. இந்த யூனிவர்சிட்டியில் நடந்ததுலேயே இது பெஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க. இந்த இயரோட பெஸ்ட்டுன்னா இவங்களோட தான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஜெயஹூப் தான் கொரியோகிராஃப் பண்ணார், அவரோட தான் சூப்பராக பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. பயங்கரமாக அது முடிஞ்சிடுது. அவங்க அதில் வின்னும் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு அவங்க வின் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அந்த டான்ஸ் இதில் இவங்க பெஸ்ட்டு, இவங்க மேட்ச் விளையாண்டதுல ஜங்குக் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இது ஜங்குக் அந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின்னோட பசங்க கூட இப்படி டான்ஸ் பண்ணுறது, அவங்க 2 பேரும் எல்லோரும் இப்படி இவங்க 2 பேரும் இப்படி பேசுறது, இதெல்லாமே அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா தெரியல அவருக்கு. ஏன்னா பிடிக்கும் ஜிமினை. அங்கே அப்பப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சும்மா அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அவர் யோசிக்கவே மாட்டார். இப்போ வந்துட்டு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. என்ன இந்த மாதிரி எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் எல்லாருமே கழிச்சு வராங்க. ஜிமின் இன்னைக்கு வரவே இல்லை. அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்திருப்பாரு. ரொம்ப டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதனால் அவர் லீவ் எடுத்திருப்பாரு. யுவன்ஜின் தான் அவன் தனியாக உட்காந்துருக்காரு. இப்போ டே போயிட்டு யுவன்ஜின் கிட்ட பேசுகிறாரு. ஏன் தனியாக உட்காந்துருக்க, உன் ஃப்ரெண்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு லீவ் போட்டான் அப்படின்றாங்க. சரி, நான் இனி வேணா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா, இல்லை பரவாயில்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் ஒரே கிளாஸ் தானே, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வந்து உட்காந்துக்கிறாரு. அப்புறம் டே யோன்ஜுன் ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு மட்டும் தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு வேளை ஜிமின் வேறு யாருன்னா கமிட்டட் ஆகிருப்பானா, இல்லை வேறு யாரு கூட பேசியிருப்பானா என்ன அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி அதே தாட்டாக தான் இருக்குது. அதை கேட்கவும் முடியல. இப்போ டேக் எடுத்தான் ஜிமின் சொல்கிறாரு, ஜங்குக் சொல்கிறாரு, டே அப்படின்றாரு. சொல்லுடா,
ஒருவேளை அவனுக்கு வேற யாரா பிடிச்சிருக்குமாடா அப்படின்றாங்க. யாருக்குடா? ஜிமினுக்குன்னு. தெரியலையேடா, ஏன் அப்படி கேட்குறேன்னு வந்து, இல்லை உனக்கு தெரியும் தானே எனக்கு அவனை பிடிக்கும்னு. ஆமாம் அவனுக்கு ஜஸ்ட்டு பிடிக்கும் தானடா, டீஸ் பண்ணுவேன், மற்றபடி என்னடான்னு கேட்கும்போது, இல்லை டே அப்படின்றாங்க. டே என்ன அப்படின்றாங்க. இல்லை எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு டே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, சொல்லவே இல்லை இவ்வளோ நாளும் நீ அப்படின்றாங்க. எனக்குமே அது வந்து இவ்வளோ நாள் வந்து ரியலைஸ் ஆகலை, இப்போ தான் அது வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை, அந்த மாதிரி அவன் டேமன் கூட டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கவே இல்லைடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு டேக்க புரியுது. ஓ சரி சரி, இந்தளவுக்கு இவனோட ஃபீலிங்ஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விட்டுறான் அவங்ககிட்ட பேசிக்கலாம், இது யோசிச்சுட்டு இருக்கான், நான் அவன்கிட்ட கேட்குறேன் பேசும்போது எந்த கமிட்டடா அப்படின்ட்டு கேட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஃபீல் பண்ணாதடா, அவன் கூட இங்கே இவ்வளோ நாள் இங்கே தானே இருக்கான் கிளாஸில், அவன் யார் கூட போய் பேசுனதே இல்லையேடா, அந்த மாதிரிலாம் அவன் கேள்விப்படுறது கூட இல்லை, அவன் யோசிச்சுட்டு கூட தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு. இப்போ நம்மள்ட்ட இப்போ இதே மாதிரி தான் கேன்டீன் கூப்பிட்றாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு வந்துட்டு டே கூட உட்காந்துருக்காரு. ஏன்னா ஜிமின் வரல, இப்போ அவங்களோட ஹயாங்ஸ்லாம் கேட்குறாங்க, இது யார் டே அப்படின்ட்டு. எங்கள் கிளாஸ்மேட் தான் ஹயாங், இவனும் இன்னொரு பையனும் இருப்பாங்க, எப்போதும் இவங்க 2 பேரும் மட்டும் தான் இருப்பாங்க, நானும் ஜங்குக்கு எப்படி இருப்போம் அது மாதிரி இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்படி யார் ஜிமின் அப்படின்ட்டு ஜேஹூப் கேட்குறாரு. ஆமாம் ஜிமின் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சுல, டேமனும் ஜிமின் வேறு லெவல் அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் அந்த டாபிக் தான் அங்கே கேன்டீன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அது இன்னும் கோவம் தான் வருது. அப்போ ஜேகப் சொல்கிறாரு, நான் எக்ஸ்பெக்டடே பண்ணல அவங்க 2 பேரும் இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் பண்ண கோரியோவில் இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அவங்க 2 பேரும் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. ஏன் எனக்கு ஜிமின் வரல அப்படின்னு கேட்கும்போது, அவன் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணியிருக்கான், அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அதனால தான் வேணாம் லீவ் போட்டான் அப்படின்ட்டு யோசிச்சு சொல்கிறாரு. ஆமாம் கரெக்டு தான், அவன் நானே சொல்லக்கூடாது, இல்லை இன்னொரு டைம் பண்ணுறான் ஹயான்ட்டு, மறுபடியும் பண்ணிகிட்டே இருப்பான்டா, சூப்பராக பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக்கு அவ்வளோதான் சரின்ட்டு அவருமே கொஞ்சம் காம் ஆயிடுறாரு. சரி நாளைக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் வந்துட்டு காலேஜில் வந்து என்ட்ரு ஆகுறாரு. கிளாஸ் ரூமில் வந்துட்டு அவர் டெஸ்கில் போய் உட்காராரு. இங்கே யோனிச்சு பார்த்தா போயிட்டு டே பக்கத்தில் உட்காராரு. ஜிமின் பார்க்குறாரு, என்ன யோனிச்சு அங்கே போய் உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோனிச்சு சொல்கிறாரு, ஜிமின் இங்கே வா அப்படின்றாரு. அங்கே எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே நம்ம தனியாக தானே 2 பேரும் உட்காந்துருக்கோம் டெஸ்கில், இங்கே பாரு இவங்க கூட உட்காந்துக்கலாம், நம்ம டே வந்துட்டு சூப்பராக பேசுகிறாடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு இவங்க கூட தான் உட்காந்து இவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இல்லை நான் இங்கேயே உட்காரங்க, நீ மட்டும் தனியாக உட்காருங்க வா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கூப்பிட்றாரு. ஜிமின் அங்கே வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ் தான், எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்டலாம் பேசணும்னு ஆசை, நீங்கள் 2 பேரும் தான் அப்படியே தனியாகவே இருப்பீங்க, சரி நானே வந்து நேற்று இவனை கூப்பிட்டேன், நீ தான் உன்னையும் தான் கூப்பிட்டு போய் வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு ஜிமின் கிட்ட. நல்லா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு கையெல்லாம் கொடுக்குறாரு. அவருமே ஹேண்ட் செக் பண்ணிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நல்லா பேசுகிறாங்க. ஜங்குக்கு மட்டும் எதுவுமே பேசுறது அமைதியாக இருக்கார். இப்போ எப்படி உட்காந்துருக்காங்கட்டா அவரோட இந்த கார்னரில் ஜங்குக், அதுக்கப்புறம் டே, அதுக்கப்புறம் யோன்ஜின், அதுக்கப்புறம் ஜிமின் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிரேக் டைம் வருது. அப்போ வந்துட்டு வெளில போகும்போது ஜங்குக்கு என்ன சொல்கிறான் டே கிட்ட, டே இங்கே பாரு நீ வந்துட்டு ப்ளேஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி உட்காரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்டா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் பேசணும்டா அப்படின்றாங்க. அதுக்கு நீ வேற எங்கன்னா ஒரு தனியாக ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போய் பேச வேண்டியதுனடா வெளியே அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிறேன், அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரி அதுவும் நீ சொல்கிறது கரெக்டு தான், சரிடா அப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காடுறேன், நீ வந்துட்டு என்ன பண்ணுற, ஜிமின் வந்து ரொம்ப பக்கத்தில் உட்கார வச்சிடறேன், நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசு ஃப்ரெண்டாகு, அப்போ தான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. சரி டே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பிரேக் முடிஞ்சு வரும்போது ஃபஸ்ட்டு யோன்ஜின் வந்து உட்காராரு, அதுக்கப்புறம் வந்து டே உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜம்ப் உட்காரில் தான் பிளேஸே இருக்குது. அப்போ ஜிமின் வந்து பார்த்துட்டு டே நீங்கள் கொஞ்சம் தள்ளி உட்காருங்களாங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை நான் யோன்ஜின் கிட்ட நிறைய பேசணும், நீ போய் அங்கே உட்காந்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அவருமே உட்கார்றாரு. உட்காரும்போதுட்டு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஒரு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது, என்ன அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் காம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமினை வந்து பார்க்குறேன், ஜங்குக்கு வந்து லைட்டை திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே அவர் ஹேண்டை வந்துட்டு டெஸ்கில் கொடுத்து அவர் ஹெட் அதில் வச்சுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாரு. இந்த பக்கம் டேவும் யோசிச்சுட்டு சொல்லவே வேணாம், அதுங்க அப்படியே வந்துட்டு இவ்வளோ நாள் பேச ஆள் இல்லாத மாதிரி இருந்துட்டு 2 பேரும் பேசுகிறாங்க அவங்களோட சின்ன வயசு கதையிலேருந்து எல்லாத்தையும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. மெய் மறந்து இவங்க 2 பேரும் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க கூட அவங்க பார்க்கல. ஜங்குக் தான் ஜிமினை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஏன் அப்படின்றாங்க. இல்லை இது டயர்டாக இருக்குன்னு லீவ் போட்டிருந்தால அதனால தான் கேட்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி உனக்கு டான்ஸ் பண்ணது அந்த பையன் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படின்றாங்க. இவர் கேட்குறது ஜிம்முக்கு ஏதோ மாதிரி இருக்கு, என்ன அப்படி கேட்குறாருன்ட்டு. நீ என்ன கேட்குற அப்படின்றாங்க. இல்லை அந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. எனக்கு எதுக்கு அவரை பிடிக்கணும் அப்படின்றாங்க. அவர் கூட தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் டான்ஸ் பண்ணேன் தான், ஜஸ்ட்டு அவங்க வந்துட்டு டான்ஸ் வந்து பண்ணோம், மற்றபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்லையே. அவர் என்னோட சீனியர், நான் அவங்களோட ஜூனியர், அவ்வளோதானே அப்படின்றாங்க. சாரிடா. அதுக்கப்புறம் அவ்வளோதானா, வேறு எதுவும் இல்லையான்றாங்க. வேறு எதுவும் இல்லையே எங்களுக்குள்ள அப்படின்றாங்க. அதான் நல்லது அப்படின்றாங்க. என்ன சொன்னேன் இப்போ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு நீ வரல நோட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டே அப்படின்றாங்க. இல்லை நான் அப்புறமா யுனான்ஜின்கிட்ட இருந்து வாங்கிப்பேன்றாங்க. இந்த என்கிளே காப்பி பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் நோட்டை கொடுக்குறாரு. அப்போ ஜிமின் என்ன நினைக்கிறேன்னா, என்ன இவனை எதுவுமே அவங்ககிட்ட கேட்கல, இவனாவே வந்தான், இவனாவே பேசுகிறான், இவனாவே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு அவருமே நோட்டை வாங்கிட்டு நோட்டெல்லாம் காப்பி பண்ணிடுறாரு. இப்படி டெய்லியுமே இப்படி தான் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஜங்குக் பக்கத்தில் ஜிமின் பக்கத்தில் டே பக்கத்தில் யோன்ஜும், இப்படி தான் ஒரு டெஸ்கில் 4 பேர் உட்காடுறாங்க. போக போக 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க. சாப்பிடும்போதுமே இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேன்டீன் போகிறது, ஒன்றாவே சாப்பிட்றது, நல்லா ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிடுறாங்க. ரொம்ப பிடிச்சிருது. இப்போ வந்துட்டு அப்படி எதுவுமே ஜங்குக் லைட்டாக ஜிம்கிட்ட கொஞ்சம் டெரராக தான் பேசுவார், ரஃபாக பேசுவார், அதை சாஃப்டாக பேச மாட்டார். என்ன அப்படின்ற மாதிரி பேசுவார். அதை டேலாம் ஜாலியாக பேசுவார் ஜிமின்கிட்ட. ஜிமின்லாம் வந்து டேக்கு ரொம்ப பிடிக்கும், டேக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே ரொம்ப ஜாலியாக நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அவர்கிட்ட இவர் வேறு மாதிரி பேசுவார். ஜங்குக்னா மட்டும் ஒரு மாதிரி இவரும் கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுவார், அவரும் கொஞ்சம் மிரட்டுற மாதிரியே தான் பேசுவார். இப்படி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஒன் டே வந்துட்டு இவங்களுக்கு வந்து மேட்ச் வந்து வருது. அதாவது ஜங்குக்கு தான் இது வந்து காலேஜில் நடக்கிற மேட்ச்சு. இது எப்போவுமே நடக்கும். இவங்களுக்கும் ஒரு ஆப்போனன்ட் டீமுக்கு தான் நடக்கும். அதே மாதிரி இவங்க போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அங்கே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே ஆப்போனண்ட்டில் உள்ள ஒரு பையன் இருக்கான்னு அவன் சொல்கிறான், யார் அவன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பக்கத்தில் சொல்கிறான், தெரியலடா ஜூனியராக இருப்பான்ங்கும்போது, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா இருக்கா நீ பார்க்குறதுக்கு அப்படின்றான். இது ஜங்குக்கு கேட்டெடுத்து என்ன பேசுகிறான், இவன் யாரை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு நேராக பார்க்குறான். பார்த்தா ஜிமின் தாங்க உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே பக்கத்தில் உள்ளவன், அவன் பேர் என்னடா அப்படின்னு கேட்குறான். தெரியலடா ஜூனியர் தானே, கேட்டால் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க இங்கேருந்தே. அப்போ ஜிமின் வந்து திரும்ப ஜிமின் அந்த பக்கம் உட்காந்துருக்குறான் பார்த்துட்ருக்காரு. யோன்ஜன் தான் பார்க்குறாரு. யோன்ஜன் பார்த்துட்டு ஜிமின் அப்புறம் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க. யார்டா அப்படின்றாங்க. இதுவும் அங்கே விளையாடுறாங்கடா, அந்த ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு கூப்பிட்றாங்க உன்னை அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜிமின் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு என்னையா சீனியர் அப்படின்றாங்க. ஒன்று தாங்க வா அப்படின்றாங்க. சரின்ட்டு ஜிமினும் ஏஞ்சி போகிறாரு. போயிட்டு என்ன சீனியர் அப்படின்றாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் அப்படின்றாரு. ஜிமின் அழகாக இருக்கு முன்ன மாதிரி அப்படின்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி எடுத்து ஏதாவது ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்குக்கு கண்ணே வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் எரிச்சிருவோம் கூட, அந்தளவுக்கு அவர் பார்த்துட்ருக்காரு. என்ன எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, சரிங்க சீனியர் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போதுட்டு, உங்கள் எதுக்கு வந்திருக்க, யாருக்கு என்கரேஜ் பண்ண வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. உனக்கு எப்படி ஒன்று தெரியும் அப்படின்றாங்க. என்னோட கிளாஸ்மேட் அப்படின்றாங்க. ஓ கிளாஸ்மேட்டா, ஆமாம் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்றாங்க. சரி ஓகே, என்னோட பேர் தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியாது, என் பேர் மெக் அப்படின்றாங்க. ஓ மெக்கா, ஓகே அப்படின்றாங்க. இனிமேல் எங்கே பார்த்தாலும் என்கிட்ட ஹாய் ஹலோ சொல்லணும், ஓகேவா? அப்புறம் எனக்கும் சேரப் பண்ணணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு ஆமாம், ஏன் எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்றாங்க. இல்லை பண்ணுவேன். சரி ஓகே போய் உட்காரு அப்படின்றாங்க. போயிட்டு உட்காந்துட்டாரு. இப்படி தான் மேற்கு வந்துட்டு நம்ம ஜிமினியை வச்சுக்கணும் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜங்குக்குன்னா அவ்வளோ கோவம் வருது, என்ன இப்படியே பார்த்துட்ருக்கான் இவன் அப்படின்ட்டு அந்த கோவத்தை முதல்ல இந்த கேம்லேயே காமிச்சிட்றாரு. நல்லா அந்த கேமில் நல்லா ஃபுட்பால் அடிக்கிறன்ற பேரில் பாலத்துக்கு அவர் மேலேயே போட்டு அடிக்கிறது, அடித்து இவர் தான் ஜெயிக்கிறாரு கடைசியாக. அப்போ சொல்கிறேன்டே இந்த ஜங்குக்கு தாண்டா அவன் கேம் விளாண்ட மாதிரியே தெரியலடா, எதுவும் வந்த வேணும்னே நம்ம மேலே தூக்கி போடணுன்ற மாதிரி தூக்கி போட்ட மாதிரியே இருக்குடா, நல்லா அடிடா எனக்கு அப்படின்ட்டு மேக் சொல்கிறான். இல்லைடா அவன் அப்படிலாம் இல்லை, எப்பவும் விளையாட மாட்டான்டா, விளையாண்டான் லைட்டாக இன்றைக்கி கொஞ்சம் எதாவது விளையாண்டான், ஆனால் அவன் நல்லா தாண்டா விளையாண்டான். அவன் மேலே உன் மேலே அவனுக்கு என்னடா, கேம் ஜஸ்ட்டு நம்ம கேம் வந்து ரைவல், மற்ற மாதிரி நம்ம அவன் முன்னாடி ஜூனியரு, நம்ம அவனோட சீனியர்டா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான்.
சரி ஓகேடா அப்படின்ட்டு இன்னொரு மேட்ச் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு அவர் வந்து முறைச்சி பார்க்குறாரு. இவருக்கு பயமாயிடுது. அந்த பக்கம் டே பக்கம் திரும்பிக்கிறாரு. டேப்பை திரும்பிட்டு டே அப்படின்றாரு. என்ன ஜிமின் இது நீங்கள் வந்து உட்காருறியா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போதுட்டு இல்லை நீங்கள் வந்து உட்காரு அப்படின்றாங்க. அட போச்சு நீ வந்துட்டு அதிகமாக பேச மாட்டேன். யோன்ஜன் அப்படி கிடையாது. யோன்ஜனுக்கும் எனக்கு தான் நல்லா செட் ஆகும். நான் யோன்ஜன் கிட்ட தான் என்னோட கதையை வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவனும் அவனோட கதை சொல்லிட்டு இருக்கான். நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம். நீ எதனா சொல்லுறதுனா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா அவங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு இவரும் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சிடறாரு. இப்போ ஜங்குக்கு தான் ஏன் உனக்கு இங்கே உட்கார பிடிக்கலையா அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. அப்புறம் இல்லை நீ என்ன ஏன் அப்படி முறைச்சி பார்க்குறீங்க, நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்றாங்க. ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது அவர் எப்படி பேசணும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்றாங்க. ஏன்னா என்ன பிள்ளையா அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னு நான் என்ன கடிச்சு தின்னுல போகிறேன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குஞ்சிக்கிறாரு. இப்படி தான் அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாகவே இருக்குது. அந்த மெக்கு இப்படி பேசினது ஜிமின் கிட்ட இதெல்லாம் இப்படி எல்லாரும் வந்து இவன்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டா இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஏன் இப்படி இன்னும் இப்படி இருக்கோம் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் அவன் வேற நம்மளை பார்த்தா பயப்படுறானே அப்படின்ட்டு அவனுக்கு நம்ம பிடிக்குமா பிடிக்கல எதுவுமே தெரியல அப்படின்ட்டு ஜங்குக்கு ரொம்ப குழப்பமாக இருக்காரு. சார் லஞ்ச் டைமில் யாரும் சாப்பிட போகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு பசிக்கிறட்டே நீ போய் சாப்பிடுன்றாங்க. ஏன் ஜங்குக்கா அப்படின்றாங்க. இல்லையா மைண்ட் அப்செட்டாக இருக்குது, எனக்கு வேண்டாம் நீ போயிட்டு சாப்பிடு, நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும், நான் கொஞ்சம் டெரஸ் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் மட்டும் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுவான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நீ வந்துட்டு போ, எனக்கு வேணா நான் அதுவும் கேட்குறேன் நீ போ அப்படின்றாங்க. சரின்னு ஜிமின் இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ தான் ஜிமின் வந்து நோட் பண்ணுறாரு ஜங்குக்கு அங்கே இல்லைன்ட்டு. டே கிட்ட கேட்குறாரு. டே ஜங்குக்கு எங்கே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை அவனுக்கு வந்துட்டு மைண்ட் வந்து அப்செட்டாக இருக்குதாம்மா, அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. பசிக்கல சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் நல்லா தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ எங்கே இருக்காரு ஜங்குக்கும் போது அவன் மேலே டெரஸில் இருக்கான் அப்படின்றாங்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. எப்படி இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியாமல் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுவான்னு கேட்குறாங்க. டேக் வந்து புரிஞ்சிருது கண்டிப்பாக அவன் ஜங்குக்கு பார்க்க தான் போகிறான் அப்படின்ட்டு. போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உட்காந்துட்டு ஃபுட் வாங்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஃபுட் நாங்கள் வாங்கிட்டான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு வாங்காதீங்க, நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க, நான் வந்து நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவ்வளோதான், டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சரி அவன் டேரக்டர் ஜங்கு கிட்ட தான் போகிறான் அப்படின்ட்டு. இப்போது ஜங்குக் வந்து ஜிம் நேராக டெரஸ்க்கு தான் வராரு. அங்கே பார்த்தா ஜங்குக் ஹேண்ட் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வாலில் வந்துட்டு இப்படி சாஞ்சி நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜிம்மின் அங்கே போயிட்டு பக்கத்தில் மெதுவாக நின்றுட்டு ஜங்குக் அப்படின்றாரு. ஜிம்மின் ஜங்குக் வந்துட்டு யாரா கூப்பிட்றதுக்கு ஐஸ் வைக்கணும்னு பார்க்குறாரு. ஜிம்மின் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்மின் தான் நீ ஏன் அப்செட்டாக இருக்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை டேஸ்ட் சொன்னா நீ அப்செட்டாக இருக்கேன்ட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்றாங்க. ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு போகலான்ட்டு போகிறாரு. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்முக்கு ஹேண்ட் வந்து பிடிக்கிறாரு. ஜிம்மின் வந்துட்டு என்னென்னு பார்க்குறாரு. ஏன் போகிற எதுவும் கேட்க மாட்டியா, ஏன் அப்செட்டாக இருக்க, ஏன் இப்படி பேசுறேன்னு எதுவும் கேட்க மாட்டியா, ஒன்றே என்னை பார்த்தா பயப்படுற, இல்லை அப்படின்னா எதனா 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே வந்து போயிடுற, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்திருப்பாரு இல்லையா, ஒரு மாதிரி பயந்த மாதிரி பேசிட்டு பாரு. இப்போ வந்து அவர் கொஞ்சம் போல்டா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. அவருக்கு வந்துட்டு சாரிடா அவர் வந்துட்டு கேட்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் வந்துட்டு இப்போ எதுவுமே கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, சரி கேட்டாலும் உனக்கு என்னன்ற எனக்கு கேட்கக்கூடாதா அப்படின்றாங்க. சரி நீ என்னவா வந்து என்கிட்ட கேட்குற அப்படின்றாங்க. ஏன் உனக்கு ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்றாங்க. ஃப்ரெண்டா ஆமாம். ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரி ஏன் எல்லோரும் தான் எனக்கு ஃப்ரெண்டு, யோன்ஜனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், டேவும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவங்களாம் வந்துட்டு எனக்கு கேட்கவே இல்லையா நான் ஏன் அப்செட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு, அவங்களாம் வரலையே, அவங்களாம் சாப்பிட்டு போயிருக்காங்க, நீ மட்டும் எதுக்காக வந்து என்கிட்ட கேட்குற அப்படின்றாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. அவர் ரொம்ப அமைதியாகவே இருக்காரு. அப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்காரு. ஏன் திருத்துட்டு முடிக்கிற சொல்லு அப்படின்றாங்க.
இல்லை நான் எனக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்றாங்க. இல்லை நீ அப்செட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ மட்டும் சாப்பிடல, நான் எப்படி சாப்பிட்றதுன்றாங்க. ஏன் நான் சாப்பிடல, நீ போய் சாப்பிட வேண்டியது தானே அப்படின்றாங்க. இல்லை எனக்கு நீ இப்படி அப்செட்டாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லை நீ நாங்கள் நம்ம 4 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், நீ மட்டும் சாப்பிடாம நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்றது, அவங்க 2 பேரும் போய் சாப்பிட்ருக்காங்கல்ல, அதே மாதிரி நீ போய் சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லை நீ வா ஜங்குக் அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு மைண்டு சரியில்லை, நீ போ அப்படின்றாங்க. இல்லை நீ வா அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஏன் அப்படி குழந்தை மாதிரி பண்ணுற அப்படின்றாங்க. நான் குழந்தை மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ குழந்தை மாதிரி தான் பண்ணுற அப்படின்றாங்க. சரி குழந்தை மாதிரி பண்ணுறத இருக்கட்டும், நீ போ அப்படின்றாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கட்டத்தில் முடியல, இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் கிட்ட போயிட்டு டைரெக்டாக ஒரு ஐஸை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லு அப்படின்றாங்க. ஜங்குக்குமே ஒரு ஐஸை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு நீ தான் அப்படின்றாங்க. நான் தான் பிரச்சனையே அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சீனியர் மிக்க இருக்கேன், அவங்ககிட்ட என்ன பேசினா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன் பேர் என்னன்னு கேட்டார், நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நீ எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு கேட்டார். நான் உனக்கு சேரப் பண்ண வந்தேன்னு சொன்னேன். அவர் நீ எனக்கு சேரப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்ன நான் இப்போலாம் பார்க்கணும், இப்போலாம் ஹாய் ஹலோ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் சொன்னானுங்கிறது, அவ்வளோதான் சொன்னான், வேறு எதுவும் சொல்லலான்னு கேட்கும்போது உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. நீ என்ன பேசுகிற, எனக்கே அவனை பிடிக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்காக நீ அவனை பார்த்து அவன் பேசும்போது திருப்பி பேசலாம், அவன் நம்மளோட சீனியர், நம்ம பேசுதுன்னு ஆகணும் அப்படின்றாங்க. சீனியராக இருந்தால் அவன் பேசணும், நீ பேசணுமான்னு கேட்குறாங்க. நான் ஜஸ்ட் அவன் கேட்டதுக்கு தான் ஆன்சர் பண்ணேன், மற்றபடி எதுவும் பேசல அப்படின்றாங்க. சரி இனிமேல் அவன் பேசணும், பேசக்கூடாது ஓகேவா அப்படின்றாங்க. ஜிமினுமே ஓகே அப்படின்றாங்க. இப்போ உனக்கு கோவம் போயிடுச்சா, இப்போ சாப்பிட வரியா அப்படின்றாங்க. இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை உனக்கு அந்த சீனியர் கூட டான்ஸ் ஆடினானே அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் டேமினா அப்படின்றாங்க. ஆமாம். இல்லையே அவர் எனக்கு பிடிக்காது, அவர் பிடிக்கும், டான்ஸ் நல்லா பண்ணுவார், ஒரு சீனியராக எனக்கு பிடிக்கும், நல்ல ஒரு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதை தாண்டி அப்படின்றாங்க. சரி அதுவும் நல்லது தான் அப்படின்றாங்க. பாரு ஜங்கு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. நான் சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்றாங்க. நீ சொன்னாதானே எனக்கு தெரியும், நீ சொல்லாமே இப்படி இருந்தால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி சொல்லு அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஜிமின், எனக்கு காலேஜ் வந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருப்பேன், அப்போலாம் நீ குட்டியாக இருக்க, எல்லாரும் கிளாஸில் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்க, நீ பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்குறப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணுவேன். அதுவே போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீயும் என்னை பார்த்தா ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே இருப்ப, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டேஸ் போக போக தான் எனக்கு உங்களை ஃபீலிங்ஸ் இருக்குன்றதே எனக்கு ரியலைஸ் ஆணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ இப்போ டேமின் கூட டான்ஸ் ஆடினால அப்போல்லாம் என்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேண்ணா அப்படின்றாங்க. அப்போ ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன நீ ஹர்ட் ஆகிட்டியா, ஏன் அப்படின்றாங்க. இல்லை நீ அவன் கூட க்ளோஸாக இருந்தது எனக்கு பிடிக்கல, அவர் கூட நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், அது எனக்கே ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு எது லவ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீ அன்றைக்கி மேற்கொண்டு உங்களை பேசினானே எனக்கு அது ரொம்ப இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சு. எங்கே யாராவது உன்னை என்கிட்ட பிரிச்சுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதோட இப்போதைக்கு என்ன ரிப்ளை பண்ணணுன்றதே தெரியல, ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ இங்கே பாரு, நீ இப்போ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நான் உனக்காக இருக்கேன், எனக்கு உனக்கு பிடிக்கும், நான் யாருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மனசில் வைக்கிறதுக்கு வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு க்ரஷ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றாங்க. க்ரஷ்ஷா யார் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு கேட்குறாங்க. இப்படி சொல்ல அது யார் அப்படின்றாங்க. நான் ஜூம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடுக்குன்னு கீழே ஓடிடுறாரு. ஏன் சொல்லிட்டு போடா அப்படின்றாங்க. அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் கீழே போயிடுறாரு. போயிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணது, அவர் கோவமாக இப்படி சொன்னது கூட அழகாக ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்காரு கீழே. இப்போ தான் கேன்டீனுக்கே வராரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் என்ன இப்போ தான் ஒரு இவ்வளோ நேரமாக ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணேன் அப்படின்னாங்க.
இல்ல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே லைப்ரரி போயிட்டேன்ட்டாங்க. லைப்ரரி எதுக்கு? எனக்கு ஒரு புக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது இருக்கான்னு சர்ச் பண்ண போனேன். இருந்துச்சான்னு கேட்குறாங்க. இல்ல, அது வந்துட்டு இன்னும் வரலையாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சாப்பிடுன்றாங்க. எனக்கு பசிக்கல அப்படின்றாங்க. எனக்கு பசிக்கலையான்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்ட்டு. அவரோட ஃபேஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது, டேக்கு புரியுது. ஜங்குக்கு இதை சொல்லியிருப்போம் போல. அதனால தான் இவ்வளோ ஹாப்பியா இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் ஜிமின் எதுவும் காட்டிக்கலாம், எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக மட்டும் இருக்காரு. சரி கிளாஸ் ரூம் போகலாமா, போகலான்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஒரு பனானா மில்க் ஷேக் மட்டும் வாங்குறாரு. வாங்கிட்டு அது ஒரு கொஞ்சம் மறைச்சி தான் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமுக்கு வராரு. இப்போ ஜாங்குக்கு மட்டும் கீழே அங்கே டெரஸ் கீழே கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாரு. இவங்க போய் உட்காரும்போது வழக்கம் போல தான் நம்ம யோன்ஜுனும் டேவும் கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட ஹேண்டில் வைக்கிறாரு. அதாவது ஒரு ஹேண்ட் டேபிளையும் ஒரு ஹேண்ட் கீழையும் வச்சுருப்பார் அவர். அவர் அந்த ஹேண்டில் வைக்கிறாரு. வச்சுட்டு ஜங்குக்கு பார்க்குறாரு என்னது அப்படின்ட்டு. நீ சாப்பிடவே இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீ சாப்பிட்டியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பசிக்கலை எனக்கு தான். ஆமாம் சரி ஏதாவது ஜூஸாவது குடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக? ஆமாம் இவனுக்கு நீ தான் சாப்பிடல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தா இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. டேவும் வாங்கலான்னு தான் இருப்பார். ஜிமின் வாங்குறத ஒரு பார்த்துருப்பாரு. சரி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் வந்துருப்பார். இப்போ டே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கு தான் அவர் பார்க்குறாரு. அப்போ ஜங்குக்கு டேவை பார்க்குறாரு அப்படின்ட்டு அவர் லைட்டாக ஹேண்டை தம்ஸ் அப் மாதிரி காட்டுறாரு. அப்படிங்கும்போது இவருமே அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. ஏன்னா ஜிமின் அவர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரா, இவருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற வரைக்கும் தான் இவர் வெயிட் பண்ணுறாரா இல்லை, அவர் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது அவரோட ஹேண்டை பிடிக்கிறது, லைட்டாக அப்படி இருந்துட்டு அவர் மேலே போய்ட்டு சாயறது, இப்படிலாம் ரொம்ப பண்ணிகிட்டே தான் இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பண்ணுறதுலாம். ஆனால் லைட்டாக சும்மா பிடிக்காத மாதிரி வெளில ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஜங்கு இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். இது இவங்க செகண்ட் இயர் தான் ஆல்மோஸ்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களோட தேர்ட் இயர் வந்துருக்கு. இந்த வருஷம் இவங்களுடைய டான்ஸ் காம்படிஷன்லேயுமே ஜிமினா தான் இப்போ அவங்களுடைய ஃபைனல் இயர் இல்லையா, அதனால் ஃபேர்வெல் டே வருது. எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாங்க, ஃபேர்வெல் டேவே வந்துடுது. ஃபேர்வெல் டேக்காக அவங்க டான்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா ஜேஹூப்கிட்ட, ஏங்க இந்த டைம் நான் இவர் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் கூடன்னா நம்ம டேமின் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் என்ன இவங்க இவங்களே ஃபைனல் இயர்னால் அப்புறம் அவங்க என்ன இந்த காலேஜில் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம் இல்லையா. அவங்க ட்ரிபிள் இ பண்ணுறாங்க. அதனால் அது 4 இயர்ஸ் தானே அந்த கோர்ஸு. அதனால் அவங்க இந்த கிளாஸில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆர்டினரியான ஒரு டிகிரி தான் பண்ணுறாங்க. அதனால் 3 இயர்ஸ் தான். அவங்களும் இதே காலேஜில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு இது ஃபேர்வெல் டே, அவங்களுக்கு அது ஃபேர்வெல் டே தான். அதனால தான் இப்போ அவங்க கூட அவங்க டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு டேமின் கூட வேணாம், சோலோவாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலோவா அப்படின்றான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தான் ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்னென்னா ஜங்குக்கு அங்கே அவரோட மேட்ச் இருக்கு இல்லையா, அது நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் இதை நிறைய விளையாண்டுட்டேன், நிறையவே நான் எல்லா மேட்ச்லையுமே கப் வின் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த டைம் நான் இது பண்ண போகிறேன், மேட்ச் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக் நீ தானப்பா நல்லா விளையாடுவேன்னு சொல்லுவாங்க. இல்லை என்னோட ஜூனியர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே நல்லா விளையாடுறாங்க. நாங்கள் நிறைய பேருக்கு நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் இப்போ அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வழி விட்டு நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அவங்கள பாருங்கள். இந்த வருஷம் நான் மேட்ச் விளையாடல அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. சரி அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. அவர் விளையாண்ட வரைக்கும் அவர் நல்லா விளையாடி எல்லாருக்குமே கப்பு அடித்து கொடுத்துட்டாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு ஜூனியருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அது நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்போ ஜங்குக் கேட்குறதுனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டே எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. டே கேட்குறாரு, டே இப்போ அதிலலாம் பண்ணிட்டா நீ எதில் தாண்டா இது பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமும் நீ இது பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் என்ன சொல்கிறாருன்னா, அது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் அதை நீ பார்ப்போம் ஒன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஜிமின் அவர் சோலோவாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோலோவை விட ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம்
ஜங்குக் வந்துட்டு ஜேஹோப் வந்து மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜிமின் கூட நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் கூட ஆமாம், ஏன் நீ ஜிமின் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்துட்டு ஜிமின் கூட டான்ஸ் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை, எனக்கு வந்து டான்ஸை வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்லித்தரேன். ஜிமின்மே வந்துட்டு டேமின் கூட பண்ண மாட்டாங்க சொல்லிட்டான் அப்படின்றாங்க. அப்படியான்னு கேட்கும்போது ஆமாண்டு அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. சரி நம்மளால தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான்றது அவருக்கு வந்து புரியுது. சரின்ட்டு இப்போ ஈவினிங் தான் ஜிமின் வந்துட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வராரு. அப்போது ஜேகப் சொல்கிறாரு, ஜிமின் உனக்காக ஒரு நியூ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறது. ஐயோ மறுபடியுமா அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. இல்லை நீ பயப்படாத, இவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தான், உனக்கு ரொம்ப கம்ஃபர்டானவங்க அப்படின்றாங்க. ஜிமின் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டானவங்க யார் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் தான் அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக் நீயா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ டான்ஸ் பண்ணுவியா அப்படின்றாங்க. நான் வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறதுனால எனக்கு வந்துட்டு டான்ஸ் வராதுன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. உன் அளவுக்கு வரலான்னு எனக்கு கொஞ்சம் வரும்ன்றாங்க. ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை, நீ வந்துட்டு எப்போவுமே மேட்ச் விளையாடிட்டு இருப்பியா, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, அதனால தான் கேட்டேன் டான்ஸ் வருமா அப்படின்ட்டு அப்படின்றாங்க. சரி சும்மா நான் வந்துட்டு ஒரு இதாக டான்ஸ் வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, தின்னடா சொல்லுவாங்க, எனக்கு வர மாட்டேங்குதே, அதை ஒரு சும்மா ரிஹர்சல் பண்ணி காட்டுறேன், நீ வந்துட்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மியூசிக்கை போட்டுவிட்டு அவர் வந்து டான்ஸ் பண்ணி காமிக்கிறாரு. ஜேஹோப்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருக்குது, ஏன்னா ஜங்குக்கு இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுவானா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் ரொம்ப அழகாகவே டான்ஸ் இது பண்ணுறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்புமே நல்லா அழகாக இருக்கிற ஒரு ஹைட் வெயிட்டாக இருப்பாரா, ரொம்ப அழகாக இருக்கார் ஆடும்போதே. உடனே நம்ம ஜேஹோப் பண்ணிட்டு இதுதான் உங்களோட கொரியோன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொரியோவை கொடுத்துட்றாரு. ரெண்டு பேருமே அழகாக ஜங்குக் ஜிமினை வந்து தூக்குற மாதிரி ஒரு ஸ்டெப்பு வருது, அவ்வளோதான். அந்த அவர் அழகாக ஈஸியாக தூக்கிடுறாரு. தூக்கி சுற்றும் போது ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. ஒரு அந்த டான்ஸ் வந்துட்டு எவ்வளோ அவங்கள பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் எங்களோட ப்ராக்டிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலாக இன்றைக்கி தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து வருது. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லையுமே இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. வேறு லெவலில் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், 2 பேருமே சேம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அந்த பிக்சரில் தமிழில் இருக்குல்ல அதுதான் பார்த்துக்கோங்கடா. அது வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் வந்து சும்மா புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அவங்க வந்துட்டு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. டேயோன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க, பாடுறா எவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆமாம் இதுக்கு முன்னாடி டேமன் கூட பண்ணாரு தான், அது நல்லாச்சு தான், ஆனால் இது வேறு லெவல் காம்போ அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த டான்ஸ் முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ண தான் போகிறாங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஹக் பண்ணுறாரு. ஜிமின் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாரு. வந்துட்டு உனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் புரியுதா ஜிமின் அப்படின்றாங்க. ஜிமின் வந்துட்டு அவர் ஐஸை மட்டுமே பார்க்குறாரு, எதுவுமே சொல்லாமல் என்ன அப்படின்ட்டு ஒரு கொஷினோடையே தான் பார்த்துட்ருக்காரு. நான் அன்றைக்கி உன்ட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் நீ இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளைவே பண்ணல, உனக்கு தெரியுமா எனக்கு ஃபுட்பால் மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் டான்ஸ் வந்து உனக்காக தான் நான் பண்ணேன், நான் வந்துட்டு உன்னோட இடத்துல வேறு யாரும் பேரை வரவே கூடாது, என்னோடய பேருக்கு நானாக பேராக இருக்கும்போது தான் நான் அந்த டீம் வந்துட்டு விளையாட மாட்டேன்ட்டு அந்த இதையே நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். இங்கே வந்துட்டு டான்ஸ் பண்ணதே உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். உன்னோட ஸ்டேஜாக இருந்தாலே ஒரு டான்ஸ் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இடமா இருந்தாலும் சரி, உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்துட்டு இந்த டான்ஸ் உன் கூட பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜெமின் வந்துட்டு இவரோட ஹேண்டை வந்துட்டு அவர் நெக்கிட்ட போட்டு, நீ சொல்கிறது எனக்கு புரியாதுன்னு நீ நினைக்கிறியா, நீ பண்ணுறது எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா, இல்லைனா எனக்கு இது புரியாமல் தான் உனக்கு இதெல்லாம் உன் கூட இப்படி இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க. பின்ன ஏன் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை, நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது சொல்லு அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாரு, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேர் டான்ஸே பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஜியோக்கிட்ட, அதுவும் டேமின் கூட பண்ணவே மாட்டேன்னு சொன்னது ஏன் தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்காதுன்ட்ருக்காங்க, அதனால் உனக்கு பிடிக்காதுன்றதுக்காக தான் நான் பண்ணாமல் தான் நினைக்கிறியான்றாங்க. அப்புறம் நான் கண்டிப்பாக நீ என் கூட பேர் ஆகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு வந்து நீ வந்து என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும், நீ எனக்காக என்னென்ன பண்ணுவேன்றதும் எனக்கு தெரியும், அதனால தான் நீயே வருவ எனக்கு பேரா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வேறு யாருக்கும் டேமின் கூட பேர் பண்ண மாட்டேன்ட்டு ஜேஹோப்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உனக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு, இப்போ நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ணல, ஏன் வந்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜெமின் வந்து சொல்கிறாரு,
இல்ல. எனக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு காலேஜ் வந்து முடிச்சுட்டு, உன் கூட வந்துட்டு மேரேஜே பண்ணிக்கணும்னு ஆசை. எனக்கு வந்துட்டு சும்மா அந்த லவ் இப்படி இருந்து இருக்கணும்னு விருப்பமே இல்ல. எனக்கு வந்துட்டு லைஃப் லாங் வந்து உன் கூட வந்து ஒரு பார்ட்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆசை. அதனால தான் இது வந்து இந்த காலேஜோட லாஸ்ட் ஃபைனல் டேல வந்துட்டு நான் உனக்கு வந்து இது வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்துட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண மாட்ட போல. அதனால தான் இப்பவே இப்படி சொல்லிட்டியா அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு உண்மையாக தான் நீ சொல்கிறேன்றாங்க. ஆமாம், என்னோட கண்ணை பார்க்கும்போது உனக்கு தெரியலையா ஏன்னா உன் மேலே உள்ள லவ் அப்படின்றாங்க. எனக்கு வந்து இது புரியுதுடா. ஆனால் எனக்கு வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேன்றியா. எனக்கு வந்து ஒரு ஆசை, காலேஜ் டேஸ்லேயே எனக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. நான் அதனால தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே எப்போ கன்ஃபர்ஸ் பண்ணேன். ஆனால் நீ வந்துட்டு ரிப்ளைவும் பண்ணவே இல்லை. ஆனால் என் கூட்டாலும் வர என் கூட ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் நீ சொன்னால் தானே உரிமையாக என்னோடய பாய் ஃப்ரெண்டு நான் வந்து உன் கூட வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் தான் லவ்வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாரு. ஜிமின் அந்த ஜங்குக்கு வந்துட்டு சொல்லலைன்னா கூட லவ் தான் அப்படின்றாரு. ஆமாம், பின்ன எதுக்கு நான் வந்துட்டு உன்கிட்ட சொல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீ எனக்கு சாப்பிடாம இருந்தப்போ ஏன்னா உனக்காக பனானா மில்க் ஷேக் வேண்டது கொடுத்தேன். அது ஏன் நான் வேண்டது கொடுத்தா உனக்கு புரியலையா அப்படின்றாங்க. எனக்கு புரியுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் சொல்கிறாங்க ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு ஜங்கு, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நமக்கு வந்து காலேஜ் வந்துட்டு முடிஞ்சிடும். எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உன்னை மேரேஜே பண்ணிக்கணும். இந்த வந்து லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீச் பார்க் அப்படிலாம் சுற்றுறது எனக்கு வந்து விருப்பமே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் லைஃப் தான் வந்து வேணும். நல்லா செட்டில்டாக நம்ம வந்துட்டு பேரண்ட்ஸோட விருப்பத்தோடு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு உரிமையோடு நான் வந்துட்டு எனக்கு ரைட்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து உன்னை என் கூட எங்கேனாலும் நான் கூட்டிகிட்டு போக முடியும். உனக்கு வந்து ஜஸ்ட் நான் ஒரு டான்ஸ் பார்ட்னராக நான் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து லைஃப் லாங் பார்ட்னராக உன் கூட இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நான் வந்து சுற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசை இல்லை. ஆனால் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக உன் ஹேண்டை பிடிச்சிட்டு சுற்றணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க 2 பேருமே. இப்படி தான் அந்த கன்ஃபியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா சரி இப்போ நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இன்னும் 2 வீக்ஸ்க்கு வந்து காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம எக்ஸாமுக்கு வந்துட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. இப்படி தான் எக்ஸாமுக்கும் நல்லா சின்சியராகவே படிக்கிறாங்க. படிச்சுட்டு எக்ஸாமும் ஃபினிஷ் ஆகிடுது. ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஒரு வெட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே ஜங்குக் ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்காரு. ஜிமின்மா சூப்பராக நல்லா அழகாக ஏஞ்சல் மாதிரி ரெடி ஆகிட்டு வராங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லுக்கில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இவங்க எல்லாத்தையுமே பேசி கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசை, லவ் வந்துட்டு தாண்டி எங்களுக்கு மேரேஜ் தான் வேணும், அதுவும் உங்களோட பிளெஸிங்ஸோட உங்களோட ஃபுல் பர்மிஷனோட இதெல்லாம் இருக்கும்னு சொல்லும்போது அவங்களுமே சரி பசங்க இந்த காலத்தில் நம்மளை வந்துட்டு இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்குறாங்க, நம்மளுமே அவங்களுக்கான ஒரு இதை வந்து கொடுக்கணும் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் இவங்களை வந்துட்டு மேரேஜே வந்து நடக்குது. 2 பேருக்குமே வந்துட்டு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்றாங்க. 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அங்கே எல்லாரையும் பார்க்குறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய சீனியர் ஹையங்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாக கிளப் பண்ணுறாங்க. வாவ் சூப்பர் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி டான்ஸ் பண்ணும்போதே நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்டா, இவங்க கண்டிப்பாக இவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே எவ்வளோ வந்துட்டு இதாக இருப்பான். அவன் வந்துட்டு அதை போய் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வரும்போதே எனக்கு தெரியும்டா, எனக்கு இந்த மாதிரி எதுவும் வந்து அவங்க மேலே இப்படி இருக்கா அப்படின்றனால தான் இந்த மாதிரி பண்ணான்ட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் டீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டெய்லர் சொல்கிறாரு, போதும் என் ஃப்ரெண்டை டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி தானே இவங்க லைஃப் வந்து போகுது. இவங்களுக்கு நல்லபடியே மேரேஜும் ஆகிடுது. அவங்க லைஃபை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த ரொமான்டிக்காக சுத்தமாக வராதுடா சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களோட ஸ்டோரியில் ஏன் ரொமான்டிக்கே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் வேணால் அதை பிக்கப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு வரல. ரொம்ப எனக்கு வந்து இதை சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது சரிங்களா. அதனால் என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஹானஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லை பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேடா, பாய்.